Let's start today's session with English literature before Chaucer. In the video, let's complete this English literature before Chaucer part. Let's see next video, next class. From the conquest to Chaucer. From the Norman conquest to the beginning of the 13th century, English had a severe struggle to maintain itself as a written language. That means 1066 நடந்த நார்மன் கான்குவெஸ்ட் முதல் 13ஆம் நூற்றாண்டோட தொடக்கம் வரை ஆங்கில மொழி எழுத்து மொழியாக தன்னை காப்பாற்றிக்கிறது பெரிய போராட வேண்டிய நிலையாக தான் இருந்துச்சு. அண்ட் ஆஸ் ஏ கான்சிக்வன்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் which for nearly 200 years before William's landings had shown little sign of life, and now for another period of 150 years almost ceased to exist. இதன் விளைவாக வில்லியம் த கான்குரர் இங்கிலாந்துக்கு வந்ததுக்கு முன்னாடி சுமார் 200 ஆண்டுகள் இருந்த இலக்கியம் அடுத்த 150 ஆண்டுகள் கிட்டத்தட்ட காணாமையே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மன் கான்குவெஸ்டோட விளைவுனால கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் ஆங்கில இலக்கியம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. As a consequence, English literature, which for nearly 200 years before William's landing had shown little sign of life, now for another period of 150 years almost ceased to exist. Its revival began in the reign of John. திரும்ப அந்த ஆங்கில இலக்கியம் எழுச்சி பெற்ற காலம் எது அப்படின்னா கிங் ஜானோட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. By which time the long-standing hostility between the native population and the invaders had been to a large extent outgrown அப்படின்னா அந்த நேரத்துக்குள்ளேயே இங்கிலாந்து நாட்டவர்களும் நார்மன் படையெடுப்பாளர்களும் அவங்களுக்குள்ளே இருந்த பழைய பகை பெரும்பாலும் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கும் இங்கிலாந்து மக்களுக்கும் இருந்த பழைய பகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் த ஃபேமஸ் இன்சிடெண்ட் ஆஃப் மேக்னா கார்ட்டா ஷோஸ். இதை எதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா மேக்னா கார்ட்டா அப்படின்ற ஒரு படைப்பு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஃபேமஸ் இன்சிடெண்ட் இது ஒரு நிகழ்வு, மேக்னா கார்ட்டான்ற ஒரு நிகழ்வு மூலமாக இந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The two elements had been welded into a single people. அதாவது நார்மன் கான்குவெஸ்ட் ப்ளஸ் இங்கிலாந்து எப்படி ஒன்றுபட்டு ஒரு தேசமும் மாறுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். The two elements had been welded into a single people. வெல் பண்ணதுன்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க, எப்படி மாறுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். த லாஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் பொசிஷன் ஆஃப் த இங்கிலீஷ் க்ரௌன். இங்கிலாந்து அரசருக்கு சொந்தமான பிரான்ஸ் பகுதி இங்கிலாந்து அரசுக்கு சொந்தமான பிரான்ஸ் பகுதிகள்லாம் இழந்ததுனால நாட்டில் மேலும் ஒற்றுமை வலுவடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. The loss of the French possessions of the English crown. இங்கிலீஷ் நாட்டுக்கு சொந்தமான பிரான்ஸ் பகுதிகள்லாம் திரும்ப கிடைச்சது அப்படின்ற மாதிரி நம்ம மீனிங் எடுத்துக்கணும். In these circumstances, English began to assert itself beside the rival tongue. அப்படின்னா இந்த சூழ்நிலையில் போட்டியாக இருந்த ஃப்ரெஞ்சு மொழியோடு சேர்ந்து இங்கிலீஷ் மொழியும் மீண்டும் வளர ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. which was already losing ground. அந்த நேரத்தில் ஃப்ரெஞ்சு மொழி தனது ஆதிக்கத்தை இழந்துட்டு இருந்துச்சு, இங்கிலீஷும் கூட டெவலப் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வித் திஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அஸ்யூம்ஸ் ஏ சர்டன் ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரெஸ்ட். இதன் மூலமாக ஆங்கில இலக்கியம் வரலாற்றில் முக்கியத்துவம் பெற ஆரம்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் நவ் பிகம்ஸ் clear how much has been gained. இந்த காலத்தில் பல்வேறு இடங்களில் இருந்து புதிய கதைகள் மற்றும் தகவல்கள் சேர்ந்து இலக்கியம் வளர்ந்தது என்பது தெளிவாகிறது. We see this is the case of the first noteworthy production of the revival Brut.
இந்த எழுச்சியோட முதல் முக்கிய படைப்பு எது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட்டட் about 1200 not 205 by லயமான். இது சுமார் 1205 லயமான் என்ற பாதிரியாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூட்டை யார் எழுதுனாங்க அப்படின்னா லயமான். எந்த காலத்துலனா 1205. திஸ் பாரிஸ் அவர் யாருன்னா பாரிஸ் பிரீஸ்ட் ஆஃப் வார்செஸ்டர்ஷயர். யார் வந்து பாரிஸ் பிரீஸ்ட் ஆஃப் வார்செஸ்டர்ஷயர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லயமான்னு சொல்கிறாங்க. This enormous poem of some 30,000 lines contains the legendary history of the ancient Britain. Contains இது 30,000 வரிகள் கொண்ட மிகப்பெரிய கவிதை. ப்ரூட்ன்றது எழுதுனது லயமான் 1205. இதில் எத்தனாயிரம் லைன்ஸ் இருக்குன்னா 30,000 லைன்ஸ் இருக்குது. இது கண்டெய்ன் த லெஜெண்டரி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் பிரிட்டன் அப்படின்னா இதில் பண்டைய பிரிட்டன் நாட்டோட புராண வரலாறு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகினிங் வித் ஏனியஸ். இதில் வந்து வித் ஏனியஸ் அப்படின்னா கதை வந்து ட்ராஜன் வீரன் ஏனிஸ் மூலமாக தொடங்குது. எண்டிங் வித் த எண்டிங் வித் காட்வாலடர். யாரோட முடியுதுன்னா காட்வாலடர். த லாஸ்ட் ஆஃப் த நேட்டிவ் கிங்ஸ். யாரோட முடியுது அப்படின்னா காட்வாலடர். அவர் தான் வந்து லாஸ்ட் ஆஃப் த நேட்டிவ் கிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்க்ளூடிங் த வே அமாங் innumerable எபிசோட்ஸ் த ஸ்டோரிஸ் ஆஃப் லியர் அண்ட் கிங் ஆர்த்தர். த ஸ்டோரிஸ் ஆஃப் லியர் அண்ட் கிங் ஆர்த்தர். இதோட சேர்த்து கிங் லியர் கிங் ஆர்த்தர் கதைகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எ paraphrase which with additions of a versified chronicle brought the Eglantier. அப்படின்னா இந்த நூல் உண்மையாலுமே வாஸ் அப்படின்ற ஒரு எழுதிய ரோமன் டி ப்ரூட் என்ற நூலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது but the point of the special importance in connection with it is that it is a paraphrase with additions of versified chronicle. But it is a paraphrase Brad D. Eglantier. அது யார் எழுதுனாங்கன்னா ஆங்கிலோ நார்மன் போயட் வேஸ் என்றவர் எழுதியிருக்காரு. அதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது தான் இந்த ப்ரூட். இதை ப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு had been based upon the so-called history of Britain, which was based on history of அந்த நூலும் ஜாஃப்ரி ஆஃப் மேன்மாத் எழுதிய ஹிஸ்ட்ரி ஆஃப் ரீகம் பிரிட்டானியா என்ற நூலை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரூட் டி எக்லண்டைரும் எதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டதுன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ரீகம் பிரிட்டானியாவை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு 3 streams of influence. எது அப்படின்னா 3 streams of influence in Lyman's poem. Romancing Wells analyzed Geoffrey in Lyman's poem the 3 streams of influence இருக்கு. Celtic, French and English. 3 streams of influence. Celtic, French and English. இதனால் இந்த கவிதையில் செல்டிக், ஃப்ரெஞ்ச், இங்கிலீஷ் ஆகிய 3 கலாச்சாரங்களோட தாக்கமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாலோ த ஆங்கிலோ சாக்சன் பிரின்சிபல் ஆஃப் அலிட்ரேஷன். இதில் வந்து பழைய ஆங்கிலோ சாக்சன் அலிட்ரேஷனை பயன்படுத்தியிருக்காங்க இந்த இதில். நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் டேஸ்ட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் ரைம். சில இடங்களில் வந்து ஃப்ரெஞ்ச் பாணியில் ரைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில இதில் இப்போது கவிதை நம்ம பழைய ஆங்கிலோ செக்ஷன் அலிட்ரேஷன் தான் சொல்கிறாங்க. சில இதில் ஃப்ரெஞ்ச் டேஸ்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எ லிட்டில் லேட்டர் கேம் ஆர்முலம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமான நூல் எதுனா ஆர்முலம் 1215 வந்திருக்கு. எ லிட்டில் லேட்டர் கேம் ஆர்முலம். பின்னர் வந்த மிக முக்கியமான நூல் ஆர்முலம் 1215 பை எ லிங்கன்ஷயர் பிரீஸ்ட் நேம்டு ஓரம் ஓம். இதை ஓரம் என்ற மதகுரு பாதிரியார் எடுத்துக்கலாம் எழுதியிருக்காரு. எதுனா
ஆர்முலமை. நெக்ஸ்ட்டு ஆன்க்ரன் ரிவல். ஆன்க்ரன் ரிவல் 1225 வந்து எழுதியிருக்கார். ஆன்க்ரன் விஸ்ஸன். விஸ்ஸுன்னு பேர் அதுக்கு. ஆன்க்ரன் WISSC விஸ். ஆன்க்ரன் ரைவல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததுக்கு ஆன்க்ரன் ரைவலுக்கு அப்புறம் வந்தது ஆன்க்ரன் விஸ்ஸு. இது மத வாழ்க்கையினுடைய பெண்களுக்கு வழிகாட்டும் நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல் ஆஃப் ஆங்க்ரஸஸ்னு இதை சொல்லலாம். ப்ரிப்பேர்டு பை சம் அன்னோன் ரைட்டர் ஃபார் த கைடன்ஸ் ஆஃப் 3 லேடிஸ் என்டரிங் த ரிலீஜியஸ் லைஃப். ஸோ ஆங்க்ரன் விஸ்னா என்ன, ஆங்க்ரன் ரைவல்னா என்ன நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எ சார்மிங் டைலாக் போம் த அவுல் அண்ட் த நைட்டிங்கல். அவுல் அண்ட் த நைட்டிங்கல் என்ன சொல்லலாம்னா எ சார்மிங் டைலாக் போம் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன வருது, இன் விச் டூ பேர்ட்ஸ் டிஸ்கஸ் தேர் ரெஸ்பெக்டிவ் மேரிட்ஸ். ரெண்டு பறவைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட மெரிட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இட் ஹிஸ்டாரிக்கலி இன்ட்ரெஸ்டிங். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக இருக்குது. பிகாஸ் இட் டிஸ்கார்ட்ஸ் அலிட்ரேஷன் அண்ட் அடாப்ட்ஸ் ஃப்ரெஞ்ச் அண்ட் ரைம்ஸ். அது என்ன பண்ணுதுன்னா அலிட்ரேஷனை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் அண்ட் ரைம்ஸை அதில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கவிதை அதாவது ஆங்க்ரன் ரைவல் ரூல் ஆஃப் ஆங்கரஸஸ் ப்ரிப்பேர்டு அதை பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்தது அவுல் அண்ட் த நைட்டிங்கல். அவுல் அண்ட் த நைட்டிங்கல் எதில் ஸ்டார்ட் ஆகுது, எப்படி வருது அப்படின்னா ஃப்ரெஞ்ச் அண்ட் ரைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த ஒன்லி அதர் பீஸ் ஆஃப் நேட்டிவ் 13th century லிட்ரேச்சர் ஆஃப் த early 14th century அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 17ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் முக்கியமான நூலாக இதெல்லாம் நம்ம கருதுகிறோம் அப்படின்னா ராபர்ட் மென்யாங் எழுதிய ஆன்லிங் சின். ராபர்ட் மென்யாங் எழுதிய ஆன்லிங் சின். அயன் பைட் இன் இன்விட். அயன் பைட் ஆஃப் இன்விட். கர்சர் முண்டி. இதெல்லாம் வந்து 14ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் எழுதின முக்கியமான நூல்கள். ராபர்ட் மின்யாங் எழுதின ஹேண்ட்லிங் சின், மேனுவல் ஆஃப் சின்ஸ்னு சொல்லலாம். 1303 வருஷம் எழுதியிருக்காங்க. த ப்ரோஸ் அயன் பைட் ஆஃப் இன்விட் அப்படின்னா ரிமோர்ஸ் ஆஃப் கான்ஷியஸ் 1340 எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. போத் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச். The prose Iron Bite of Invit, Remorse of Conscience ன்னு சொல்லலாம். both translated from the French. அந்த கர்சர் முண்டி அது வந்து about 1320 a versified account of scripture அப்படின்னு எதை கேட்கலாம் அப்படின்னா கர்சர் முண்டியை கேட்கலாம். history together with many legends of the saints belong to religious rather than to general literature. இவை அனைத்தும் பொது இலக்கியத்தை விட மத இலக்கியமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the making of the English language. The period between the conquest and the Chaucer எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜாஃபரி சாசர் however much more important than the point of view of our language than from that of our literature. அப்படின்னா ஜாஃபரி சாசர் காலம் வரை உள்ள இந்த காலம் மொழி வளர்ச்சிக்கு பெரிய முக்கியத்துவம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட் டியூரிங் திஸ் 300 years while that of our literature. இந்த 300 ஆண்டுகளில் பெரிய இலக்கியங்கள்லாம் உருவாகலை. டியூரிங் திஸ் 300 years while little was being produced in prose or verse of any intrinsic value, modern English was gradually evolving out of the conflict of opposing tongues. அப்படின்னா பழைய ஆங்கிலோ சாக்சன் நார்மன் ஃப்ரெஞ்ச் மொழிகளோட மோதலில் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்கிங் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி இருந்துச்சுன்னா த பீரியட் பிட்வீன் த கான்குவஸ்ட் அண்ட் சாசர் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். however much more important from the point of view of our language than from that of our literature. During this 300 years இந்த 300 வருஷத்தில் while little was being produced in prose or verse of any intrinsic value was being
Making of English language. The period between the conquest and Chaucer is, however, much more important from the point of view of our language than from that of our literature. That means நார்மன் ஆக்கிரமிப்பு நடந்த காலத்துக்கும் சாசர் வாழ்ந்த காலத்துக்கும் இடையிலான காலம் இலக்கிய வளர்ச்சியை விட மொழி வளர்ச்சியின் பார்வையில் தான் மிகவும் முக்கியமானதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் தான் டெவலப் ஆகிருக்கு. மச் மோர் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் அவர் லாங்குவேஜ் அண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் அவர் லிட்ரேச்சர். அப்படின்னா மொழி வளர்ச்சி, இலக்கிய வளர்ச்சியோட மொழி வளர்ச்சி தான் முக்கியமானதாக பார்க்கப்பட்டுச்சு. எந்த காலம்னா நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கும் சாசர் வாழ்ந்த காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில். During these 300 years, while little was being produced in prose or verse of any intrinsic value, modern அப்படின்னா இந்த 300 ஆண்டுகளில் உரைநடை அல்லது கவிதை, ப்ரோஸ்னா உரைநடை, கவிதைனா வேர்ஸ், வடிவில் மிகப்பெரிய மதிப்புள்ள இலக்கியங்கள்லாம் அதிகமாக தோன்றலை. கான்குவெஸ்ட்டுக்கும் சாசர் வாழ்ந்த காலத்துக்கும் இடையில் பெரிய பெரிய இலக்கியங்கள்லாம் எதுவும் தோன்றலை அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்ன் இங்கிலீஷ் வாஸ் கிராஜுவலி எவால்விங் அவுட் ஆஃப் த கன்ஃப்ளிக்ட் ஆஃப் அப்போசிங் டங்ஸ். அப்படின்னா ஆனால் பல மொழிகளோட மோதலால் முக்கியமாக பழைய ஆங்கிலமும் ஃப்ரெஞ்சும் தான் அதுக்கு நடுவில் மோதல் இருந்துச்சு. மெதுவாக நவீன ஆங்கில மொழி உருவாக தொடங்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் ஆங்கில மொழி உருவாச்சு. த அஸ்யூமிங் நேஷ்னல் ரேங்க் as the speech of the whole people. அப்படின்னா அதாவது இப்போ பார்த்தோன்னா ஆங்கில மொழிக்கும் பழைய ஆங்கில மொழிக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நடுவில் நடந்த மோதலில் நவீன ஆங்கில மொழி உருவாச்சு. அண்டு அஸ்யூமிங் நேஷ்னல் ரேங்க் as the speech of the whole people. அந்த மொழி முழு நாட்டில் வசிக்கிற மக்களுக்கும் பேசுகிற தேசிய மொழியாக உயர்ந்துருச்சு. அதாவது மாடர்ன் இங்கிலீஷ் தேசிய மொழியாக உயர்ந்துருச்சு. டு ட்ரேஸ் தட் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் எவால்யூஷன் டஸ் நாட் அஃப்கோர்ஸ் ஃபால் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் எ ப்ரைமர் ஆஃப் லிட்ரரி ஹிஸ்ட்ரி. இந்த மொழி வளர்ச்சினால் இந்த மொழி வளர்ச்சியோட அனைத்து ஸ்டேஜஸ் நிலைகளையும் விவரமாக இலக்கிய வரலாறு பற்றிய ஒரு ஆரம்ப நூலில் வரம்புக்குள்ளே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொழி வளர்ச்சியின் அனைத்து விவரங்களையும் இலக்கிய வரலாறு பற்றிய ஒரு ஆரம்ப நூல் இதுதான், அதுக்குள்ளேயே கொண்டு வந்துட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. It is enough for us to note that the final product of it was a mixed or compound language. அப்படின்னா ஆனால் இறுதியில் உருவானது ஒரு கலப்பு மொழி அப்படின்னு சொல்கிறாரு. மிக்ஸ்டு லாங்குவேஜ் என்பதை மட்டும் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. It is enough for us to note that the final product of it was a mixed or compound language. ஆனால் இறுதியில் உருவானது ஒரு கலப்பு மொழி அப்படின்றத நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. The grammatical structure and vocabulary of Norman French influences acting upon the Old Anglo-Saxon material. The grammatical structure and vocabulary of Norman French influences acting upon the Old Anglo-Saxon material. இந்த மொழியில் இலக்கண அமைப்பையும் ஸ்ட்ரக்சர் அண்ட் வெக்காபுலரி ஆஃப் நார்மன் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்சஸ், கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் வெக்காபுலரியும் நார்மன் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்சஸ்னால ஏற்பட்டது. எப்படி இருந்துச்சுன்னா, ஓல்டு ஆங்கிலோ அந்த மொழியின் இலக்கண அமைப்பும் சொற்களும் பழைய ஆங்கிலோ செக்ஷன் மொழியின் நார்மன் ஃப்ரெஞ்ச் மொழியின் தாக்கம் கலந்து தான் உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நியூ மாடர்ன் இங்கிலீஷ் எப்படி உருவாச்சுன்னா, பழைய ஆங்கிலோ செக்ஷன் மொழியையும் நார்மன் ஃப்ரெஞ்ச் மொழியோட கலப்பாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் திஸ் நியூ டங் விச் அல்டிமேட்லி டிஸ்பிளேஸ்டு தட் ஆஃப் த கான்கரர்ஸ். அப்படின்னா
இவ்வாறு உருவான புதிய ஆங்கில மொழி தான் இறுதியில் நார்மன் ஆக்கிரமிப்பாளர்கள் பயன்படுத்தின பிரெஞ்சு மொழியவே மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெஞ்சு மொழியவே மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மன் ஃப்ரெஞ்ச் long continued indeed to be the only recognized official language. Norman French long continued indeed to be the only recognized official language. அப்படின்னு இருந்தாலும் நார்மன் ஃப்ரெஞ்சு நீண்ட காலம் அதிகாரப்பூர்வ மொழியாக தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் மாடர்ன் இங்கிலீஷ் வந்தாலும் நார்மன் ஃப்ரெஞ்சு வந்து அதிகாரப்பூர்வ அஃபிஷியல் லாங்குவேஜாக இருந்துட்டு தான் இருந்தது. அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் த லாங்குவேஜ் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அது உயர்ந்த சமூகத்தினர் பயன்படுத்தும் மரியாதை நாகரிக மொழியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனா ஆங்கிலோ நார்மன் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் சொல்கிறாங்க. தென் but by the beginning of the 14th century it had entirely lost its hold upon English life at large. ஆனால் 14ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் ஆங்கில மக்களின் வாழ்க்கை வந்து ஆங்கில மக்களோட வாழ்க்கையில் நார்மன் ஃப்ரெஞ்சு வந்து முக்கியத்துவத்தை முற்றிலும் இழந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கில தொடக்கத்திலேயே 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே அந்த கம்ப்ளீட் triumph of English was signalized by a statute of 1362. அப்படின்னா 1366ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு சட்டம் ஆங்கில மொழியின் வெற்றியை அறிவிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்ப்ளீட் ட்ரையம்ப் ஆஃப் இங்கிலீஷ் வாஸ் சிக்னலைஸ்டு அப்படின்னா 1362 தான் அது நடந்துச்சு. 1362ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு சட்டம் ஆங்கில மொழியோட முழு வெற்றியையும் அறிவிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. which proclaimed that henceforth all proceedings in the law court should be in that language instead of French. அப்படின்னா அந்த சட்டம் நீதிமன்றங்களில் நடைபெறும் அனைத்து நடவடிக்கைகளையும் இனிமேல் ஃப்ரெஞ்சில் இருக்காது, ஆங்கில மொழியில் தான் நடத்தப்படணும் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க சட்டத்தை. அது வந்து எப்போ ஏற்பட்டுச்சுன்னா 1362. For more than 100 years before this, numerous English translations of French romances had shown the growth of a literary public. அப்படின்னா இதுக்கு முன்பு 100 ஆண்டுகளாக ஃப்ரெஞ்சு காதல் கதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்துச்சு. இதனால் ஆங்கிலத்தில் இலக்கியம் படிக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிச்சு. இதுக்கு முன்பே 100 ஆண்டுகளாக இருந்த ஃப்ரெஞ்சு காதல் கதைகள்லாம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்தன. அதனால் ஆங்கிலத்தில் இலக்கியம் படிக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அமாங் these who as the phrase then ran had no French. அப்படின்னா அந்த காலத்தில் பிரெஞ்சு தெரியாதவங்க என்று அழைக்கப்பட்ட பொதுமக்களிடையே இது அதிகமாக பரவுது. ஏன்னா ஆங்கிலம் ஈஸியாக இருந்ததுனால ஃப்ரெஞ்சு தெரியாதவங்களாம் இப்போ ஆங்கில மொழியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. We must however remember that while French was thus disappearing, அப்படின்னா ஃப்ரெஞ்சு மொழி இவ்வாறு மறைந்து கொண்டிருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். there was as yet no standard form of the new tongue to take its place. அப்போ தான் புதிய ஆங்கில மொழிக்கு பொதுவான ஒரு நிலையான வடிவம் இன்னும் உருவாகவே இல்லை அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிலீஷ் வாஸ் broken up into dialects. ஆங்கில மொழி பல பிராந்திய வழக்கு மொழியெல்லாம் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. broken up into dialectsனால் பிராந்திய வழக்கு மொழிகளாக பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. there was a northern English, a midland English and a southern English. எப்படி பிரிஞ்சிச்சு அப்படின்னா வடக்கு ஆங்கிலம், மிட்லேண்ட் ஆங்கிலம், தெற்கு ஆங்கிலம் அப்படின்னு 3 முக்கிய வழக்கு மொழிகளாக பிரிஞ்சிச்சு. which differed fundamentally from one another. அப்படின்னா இந்த மொழிகள் ஒன்றுக்கொன்று அடிப்படையாக வேறுபடுது. ஆக்சுவலாக subdivided within themselves into numerous minor varieties. பேசிக்கே அது 3 மொழிகளுக்கும் வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. and which were subdivided within themselves into numerous minor varieties. அவற்றுக்குள் கூட பல சிறிய பிராந்திய வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. in this confusion little by little East Midland
இங்கிலீஷ் வந்து டெண்டட் டு கைன் அசண்டன்சி அப்படின்னா இந்த குழப்பமான சூழலில் மெதுவாக ஈஸ்ட் இங்கிலாண்ட இங்கிலீஷ் வந்து முக்கியத்துவம் பெற தொடங்குச்சு. ஃபஸ்ட்டு நார்மன் ஃப்ரெஞ்சிலேருந்து மாடர்ன் இங்கிலீஷ் வந்துச்சு. மாடர்ன் இங்கிலீஷ் வந்து ஈஸ்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷ் முக்கியத்துவம் பெற தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சாசரோட காலத்தில். பிகாஸ் இட் வாஸ் த ஸ்பீச் ஆஃப் த கேபிட்டல் அண்ட் ஆஃப் த டூ சென்டர்ஸ் ஆஃப் லேர்னிங் ஆக்ஸ்போர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ். ஏன் என்ன காரணம் அப்படின்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷ் வந்து ஒரு தலைநகரம், அது ஒரு தலைநகரமான டெல்லிலையும் லண்டன்லேயும் கல்வி மையங்களான ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ்லேயும் பேசு மொழியாக பயன்படுத்தினதுனால ஈஸ்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷ் முக்கியத்துவம் பெற்றுச்சு. தென் வென் சாசர் பிகேன் டு ரைட் he chose this as his vehicle. வந்து சாசர் வந்து எழுத தொடங்கினப்ப ஈஸ்ட் மிட்லாண்ட் மொழியை தான் பயன்படுத்தினார். ஈஸ்ட் மிட்லாண்ட் மொழியை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் வாஸ் லார்ஜ்லி அன் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அண்ட் இட் வாஸ் லார்ஜ்லி அன் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா அவருக்கு அதில் பெரிய தாக்கம் ஏற்பட்டதுனால அவர் ஈஸ்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷில் எழுதுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் வாட் had hitherto been only one of several provincial dialects attained the dignity of the national language. அப்படின்னா முன்னாடி பல பிராந்திய வழக்கு மொழிகளால் ஒன்றா இருந்த இந்த மொழி இப்போது அது தேசிய மொழியாக உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷை. We thus come around to Chaucer was the first of our really நேஷ்னல் இங்கிலீஷ் போய்ட்ஸ். அவர் தான் ஃபஸ்ட்டு ஆஃப் அவர் ரியலி நேஷ்னல் இங்கிலீஷ் போய்ட்ஸ் அப்படின்னா யாருன்னா சாசர் தான். இதனால தான் சாசரை உண்மையான முதல் தேசிய ஆங்கில கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஆஃப் அவர் ரியலி நேஷ்னல் இங்கிலீஷ் போய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். நார்மன் கான்குவெஸ்ட்டுக்கு பின்னாடி வந்த மொழி, பிறகு வந்த மொழி எதுனா இங்கிலீஷ். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் மொழி மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆங்கிலோ சாக்சனும் நார்மன் ஃப்ரெஞ்சும் சேர்ந்து தான் மாடர்ன் இங்கிலீஷ் உருவாச்சு. 1362ஆம் ஆண்டு இங்கிலீஷை கோர்ட்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கிலீஷ் டயலாக்ஸ் நார்த்தன், மிட்லாண்ட், சவுத்தன் மூணாக பிரிஞ்சிச்சு. ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலக்ட் இம்பார்ட்டன்ஸ் பெற்றுச்சு. அதுக்கப்புறம் சாசரை நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு ஆஃப் அவர் ரியலி நேஷ்னல் இங்கிலீஷ் போய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாசர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிஃபோர் சாசர் காலத்தில் நடந்த முக்கியமான அந்த டேபிளை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்.